இந்த மாதம் சேலரி வந்தோடனே வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு வெளியில் சுத்த கிளம்புறோம். கதையை இப்போதான் ஆரம்பிக்குது. என்னடா வண்டியை ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னால் இப்படி பிரித்து போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் கிடையாது. என் கையில் இருக்கிற அந்த டிஸ்க் பேடு தான் ப்ராப்ளம். எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள். நான் மோஸ்ட்லி பைக்கில் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ண மாட்டேன். பேக் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. இதை புதுசாக மாற்றுறதுக்கு தான் வண்டியை இப்போ பிரித்து போட்டு வச்சுருக்கேன். வண்டியில் பேக் பிரேக் அடிக்கும் போது சவுண்டு கொஞ்சம் ஓவராக கேட்டது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ் ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படின்ற கடையில் அண்ணங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கேட்டேன். அண்ணன் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, டிஸ்க் பேடு போயிடுச்சு, மாற்றிருப்பா அப்படின்னாரு. அண்ணா கொஞ்சம் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். அண்ணன் பொங்கல் பிசிலையும் நமக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபைனலாக டிஸ்க் பேடை மாற்றிட்டு வண்டியை ஓட்டி காமிச்சாரு. அண்ணா எப்படிண்ணா இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குப்பா, எடுத்து ஓட்டு அப்படின்ட்டாரு. வண்டி சர்வீஸ் எல்லாம் அண்ணா பக்காவாக பண்ணி தராரு. அண்ணனோட டீட்டெயில் வேணும்னா ஸ்டார்டிங்கில் நான் போர்டில் காமிச்சிருப்பேன், அதில் எடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பெருங்குளத்தூர் உள்ள பீர்க்கங்கரணை அப்படின்ற ஏரியா தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.